இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடம்புல கொழுப்பு கட்டிகள் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது. அந்த கொழுப்பு கட்டிகளை கரைப்பதற்கும் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வதற்கும் அறிவுத்திறனையும் சிந்தனையையும் ஞாபக சக்தியினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலை அதிகரிப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு ஒப்பற்ற இயற்கை பானம்தான் இன்றைக்கு நாம் தயாரிக்க போகின்றோம். அப்ப இவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை பானத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் வல்லாரக்கீரை ஜூஸு அல்லது வல்லாரக்கீரை சாறு. அப்ப இந்த வல்லாரக்கீரை சாறு தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை? ஒரு கைப்பிடி அளவு வல்லாரக்கீரை, ரோஜா இதழ்கள் ஒரு கைப்பிடி அளவு, அமுக்குரா அல்லது அஸ்வகந்தா என்று சொல்வார்கள் அந்த தூள், அமுக்குரா தூள் 1/4 தேக்கரண்டி, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. அப்ப இந்த வல்லாரக்கீரை ஜூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை பானம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை? வல்லாரக்கீரை ஒரு கைப்பிடி, ரோஜா இதழ்கள் ஒரு கைப்பிடி, அமுக்ரா அல்லது அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய அந்த தூள் 1/4 தேக்கரண்டி, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இதுதான் இந்த வல்லாரக்கீரை இயற்கை பானம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள். அப்ப இதனை வைத்து இந்த இயற்கை ஜூஸ் எப்படி தயாரிப்பது என்பதை நாம் பார்க்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு வல்லாரக்கீரையையும் ஒரு கைப்பிடி அளவு ரோஜா இதழ்களையும் ஆய்ந்து பழுப்பு இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகள் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி அந்த சுத்தப்படுத்தின வல்லாரக்கீரை மற்றும் ரோஜா இதழ்கள் இரண்டையும் மிக்சியில போடணும். மிக்சியில போட்டு அதுல 1/2 தேக்கரண்டி அமுக்ரா என்று சொல்லக்கூடிய அஸ்வகந்தா தூளையும் 1/4 தேக்கரண்டி ஏலக்காய் தூளையும் தேவையான 2 அல்லது 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைக்க வேண்டும். நன்றாக அரைத்ததுக்கு பின்பு அதுல தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை கலந்து குடிக்க வேண்டும் அல்லது தேன் கலந்து கொள்ளலாம். அப்ப இந்த வல்லாரக்கீரை இயற்கை பானம் செய்வதற்கு எப்படி என்பது பார்த்தோம். முதல்ல வல்லாரக்கீரையையும் ரோஜா இதழ்களையும் எடுத்து சுத்தப்படுத்தின அந்த இரண்டையும் மிக்சியில போட்டு அதுல 1/4 தேக்கரண்டி அமுக்ரா 1/4 தேக்கரண்டி அமுக்ரா தூளையும் ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டியும் சேர்த்து 2 அல்லது 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்ததுக்கு பின்பு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்க வேண்டும். செய்முறை புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இந்த வல்லாரக்கீரை இயற்கை பானம் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்? அப்ப உடம்புல கொழுப்பு கட்டிகள் தென்பட்டால், கொழுப்பு கட்டி இருக்கிறவர்கள், கொழுப்பு கட்டியை இயற்கையான முறையில் கரைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வல்லாரக்கீரை இயற்கை பானத்தை தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்
இந்த வல்லாரக்கீரை இயற்கை பானத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரலாம். தோல் சார்ந்த பிரச்சனைகள் அது குணமாக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமருந்து. அப்புறம் அறிவுத்திறனையும் சிந்தனையையும் ஞாபக சக்தியினுடைய ஆற்றலையும் அதிகரிப்பதற்கு உதவக்கூடியது. அப்போ குழந்தைகளுக்கு, பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த வல்லாரக்கீரை இயற்கை பானம் அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தொடர்ந்து ஆண்கள் இந்த ஜூஸை கொடுத்து கொண்டு வந்தால் ஆண்மை திறனை அதிகரிக்க உதவும். ஆண்மை குறைபாடுகளையும் போக்குவதற்கு இது ஒரு அருமருந்தாக விளங்க ஆரம்பிக்கும். அப்ப இவ்வளவு குறைபாடு உள்ளவர்கள் தான் குடிக்க வேண்டுமா என்று நினைத்தால் குறைபாடு உள்ளவர்களும் குடிக்கலாம். உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இந்த வல்லாரக்கீரை இயற்கை பானத்தை தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். அப்ப எளிமையாக நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து செய்யக்கூடிய இந்த இயற்கை பானம் பலவிதமான உடல் உபாதைகளுக்கு அருமருந்தாகவும் ஒட்டுமொத்தமான மனிதனுடைய உடலுக்கு ஒரு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான இயற்கை பானம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த பானத்தை நீங்கள் தயாரித்து தொடர்ந்து குடித்து வந்து அதனுடைய பலனை நீங்கள் உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.